வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. கொட்டும் மலையில் விஜய்க்கு சவால் விட்ட வடிவேலு. கீழே இருந்து வந்த சத்தம். பக்கத்தில் இருந்து சிரித்து கொண்ட சேகர்பாபும் அன்பில் மகேஷும். திடீர்னு வடிவேலு டங் ஸ்லீப் ஆகி உதயநிதி அவர்களுக்கு 58 வயசு ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு பிறகு இல்லை 48 வயசு அப்படிங்கிறாரு. உடனே சேகர்பாபு இல்லைங்க 48 வயசு தான் அப்படிங்கிறாரு. ஓ அப்போ 48 வயசு தான். அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது 59 வயசில் அடி எடுத்து வைக்கிறாருங்கிறாரு. சேகர்பாபு இருந்துட்டு என்னங்க அது அப்படின்னா, இல்லை மறுபடியும் டங் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிற வீடியோ. இதை பார்த்த உடனே 2 பேர் சிரிக்கிறது, இதெல்லாம் பார்த்த உடனே திமுக 200 சீட்டு வாங்க போகுதுன்னு வடிவேலு சொன்ன உடனே, வந்துட்டீங்களாப்பா அந்த ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்லுவார்ல, செந்தில் பார்த்து ஒரு படத்தில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். காலையில் எந்திரிச்சு ஒரு நரி முகத்தில் முடிச்சுட்டு போனோம்னா காரியம் சரியாக இருக்கும். எங்கள் தம்பி ஊழையிடு அப்படின்னோடனே நம்ம செந்தில் ஊழையிடுவார் தெரியுமா. ஐயோ நரி ஊழையிடுச்சுப்பா அப்படின்னு ஒரு காமெடி சீன் வரும். டக்குன்னு இதை பார்த்த உடனே நமக்கு தோணுது என்னென்னா, வடிவேலு அப்படிங்கிற ஒருத்தரை கூட்டு விஜயகாந்தை ரொம்ப கேவலமாக திட்ட வச்சு அந்த எலெக்ஷனில் தான் திமுக படுதோல்வி அடைந்து 2வது முறையாக ஜெயலலிதா வந்தாங்க. வடிவேலு அவர்களை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏற்கனவே இப்போ விஜயை திட்டுவதற்கு பல ஆட்கள் வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே கமல் லைட்டாக ஆரம்பிச்சிருக்காரு, சத்யராஜ் ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தார், கருணாசு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் நடிகர்களுக்கு அப்புறம் அந்த எழுத்தாளர்கள் அப்படிங்கிற போரில் இண்டு ராம் அவர் கொஞ்சம் மரியாதையாக எழுதுகிற மாதிரி திட்டுவார். நக்கீரன் கோபால், அப்புறம் இன்னும் கொஞ்சம் மூத்த பத்திரிகையாளர்கள், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒன்று தெரியுது, ஒரு ஆள் அடிக்க எல்லாரும் இறங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது இதை நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் வடிவேலு இவங்க கொண்டு வந்தது பார்த்தீங்களா, அது உண்மையிலே நல்ல விஷயமா பார்க்குறோம். ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் மக்கள் கூட இந்த திராவிட மாடல் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது, வடிவேலு அவர்கள் வந்துட்டு போனால் இருக்கக்கூடிய 100 ஓட்டையும் கெடுத்துட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய வரலாறு. அவருடைய மோசமான பேச்சுக்கள், ஏன்னா விஜயகாந்த் அவர்களை பற்றி அவர் பேசிய பர்சனலான விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அச்சில் ஏட முடியாத வார்த்தைகள், ரொம்ப தப்பு. ஒரு அரசியல் கட்சி தலைவரை அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு வடிவேலு சொல்கிறார், உதயநிதி அவர்கள் உழைப்பு 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 அதுதான் உதயநிதி அப்படிங்கிறார். இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் என்ன சொல்லுவாங்க, நல்லா கொஞ்சம் யோசனை பாருங்க. உதயநிதி அவர்கள் இதுக்கு வந்தார்னா, ஏதாவது இப்போ சினிமா விட்டு அரசியலுக்கு வந்த உடனே அவர் முகத்தில் அந்த சினிமா கலை போயிடுச்சான், அடுத்த அரசியல் கலை வந்துருச்சு அப்படின்னு கொடுக்குற காசுக்கு மேலேங்கிற அளவுக்கு இன்றைக்கி அந்த நிகழ்ச்சி நடந்து இன்றைக்கி பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அறிவு திருவிழா அப்படிங்கிற பேரில் ஒரு பண்ணி அதில் விஜய் மாதிரி ஒருத்தரை வச்சு நம்ம தான் அந்த ஃபஸ்ட் நியூஸ் போட்டோம். அது போயிட்டு இருக்கும்போதே அந்த வீடியோ டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம போட்டோம். தப்புங்க அது. அறிவு திருவிழானா உங்கள் வேலையை பார்க்கணுங்க. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா பற்றிலாம் பேசுங்க. நீங்கள் கேட்கலாம் அதெல்லாம் பற்றி அவங்களே பேசி பல நாள் ஆச்சுங்க. எதை எடுத்தாலும் திராவிட மாடல் ஒரு வார்த்தை தான், மற்றபடி அண்ணா பெரியார்லாம் அவங்க மறந்துட்டாங்க. கரெக்டு தான். அறிவு திருவிழான்னு போட்டு அங்கேயும் விஜய் உட்காந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இது தேவையான வார்த்தையா? மறுபடியும் விஜய் பதிலடி கொடுத்தவொன்னே அது பெரிய அளவுக்கு வைரல் ஆகிடுச்சு. ஐயோ விஜய் பதிலடி கொடுத்துட்டாருன்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. கூட இருக்கக்கூடிய நம்ம நிலைவத்துவான்கள் திருமாவளவர்கள் எல்லாத்தையும் வச்சு பேச வைக்கிறது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுக்கு சரியான ஆப்பை கொடுக்க போகிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்ருக்காங்க. அது இன்னொரு வீடியோ, எல்லாம் முழுக்க வீடியோ தான். என்ன வீடியோ? அதாவது ஒரு கட்சி கூட்டத்துக்கு வர்றதுக்கு 200 ரூபா, கொடியை தூக்குறதுக்கு 500 ரூபா, அப்புறம் கோஷம் போடுறதுக்கு 1000 ரூபா, அதுக்கப்புறம் 1500 ரூபா கொடுத்தாங்கன்னா அங்கே பேசும்போது கை தட்டுறதுக்கு 1500. இப்படி ரகம் வாரியாக இன்றைக்கி ஆட்களை தேர்வு செய்து இதான் திமுகவுடைய ஃபார்முலான்னு எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறாங்க. கேட்டால் இதான் திராவிட மாடல். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தொழில்துறையில் முன்னுக்கு வந்துட்டுருக்குங்கிறாரு. இன்னொரு பிரச்சனை பார்த்தா நிதி இல்லைன்னு நிறைய பேர் புலம்பிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி பேசின பேச்சு, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம், 10 வருஷமாக நீங்கள் தவிச்சு போயிருக்கீங்க, 10 வருஷம் ஆனவங்களுக்கு பணி நிரந்தரம் இந்த ஸ்டாலின் கொடுப்பாருன்னு அவர் பேச்சு. இன்னொரு பக்கம் வந்தவுடனே நீட்டை எங்கள் அப்பா ஒழிச்சிருவார், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கடன் வச்சுருக்கவங்களாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்னு உதயநிதி அவர்கள் பேசியது. இதெல்லாம் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கும்போது வடிவேலு அவர்களை பற்றிய பழைய பேச்சுக்கள் எதுவும் வைரல் ஆகிட்டு இருக்கிறது. 41 பேர் இறந்தபோது நம்ம அன்பில் மகேஷ் சிரித்தது இருக்குல்ல, அது பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் ஏன் இப்பயும் சிரிக்கிறாரில்ல, 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வடிவேலுவை வச்சு ஓட்டு வாங்கிடலாம். தந்தை பெரியாருக்காக உழாத ஓட்டு, கலைஞருடைய சாதனை, ஸ்டாலினுடைய சாதனைக்கு உழாத ஓட்டு இப்போ வடிவேலை வச்சு விழுவுது. அடுத்து வடிவேலு மட்டும்தான் வருவாரானா வடிவேலு மட்டும் வரமாட்டார், இன்னும் பல பேர் வருவார். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஐயா நம்ம ரகுபதி சட்டத்துறை அமைச்சர், கருப்பு போன நடிகர்கள்லாம் நிறைய பேர் வாங்குறாங்க. ஏதாவது 200-300 கோடி வாங்குவாங்க.
அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 கோடி தான் ஒயிட்டில் வாங்குவாங்க, மிச்சம்லாம் பிளாக்கில் வாங்குவாங்க அப்படின்னு யாரை சொல்கிறாங்கிறது தெரியும். விஜய் சொல்கிறார். உடனே திருப்பி நம்ம நெட்டிசன்கள் கேட்குறாங்க, ரைட்டுங்க, நீங்களும் ஒரு சிவப்பு பூதம்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்களே, அதிலிருந்து எவ்வளோ கோடி ஒயிட் வாங்குறீங்க, எவ்வளோ கோடி பிளாக் வாங்குறீங்க? ஏற்கனவே நீங்கள் வந்து அதிமுகவில் இருக்கும்போது உங்கள் மேலே ஒரு ஊழல் வழக்கு இருந்தது. இப்போ திமுகவில் ஓவராக கூவுறீங்களே, இதுக்கு ஏதாவது காசு கிடைக்குமா? இன்னொரு அமைச்சர் வந்து அந்த பெண்கள் ஆடுறதை பார்க்குறாரு. ஹிந்தி மீடியாவிலேருந்து இங்கிலீஷ் மீடியாவிலேருந்து எல்லா மீடியாவும் அதை பெருசாக சொல்கிறாங்க. இந்தியாவில் பிஜேபி மோசம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் திராவிட மாடல்னு ஒரு கட்சி எப்படிப்பட்ட அலங்கோலமான ஆட்சி நடக்குது பாருங்கள், இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்துகிறாங்களேங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது செய்தி. இதெல்லாம் உலக லெவலில் சொல்லிட்டிங்களா, உலக ஃபேமஸ் ஆகிடுச்சு அதிமுகங்கிற மாதிரி உலக ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் முதல்வர் சொல்கிறார், இல்லை நாங்கள் வந்து அமெரிக்காவில் ஒரு தனி இருக்கை கொண்டு வந்துட்டோம், தமிழுக்கு பெருமை சேர்த்து விட்டோன்னு. தமிழ்நாட்டு அமைச்சர்கள் இன்றைக்கி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து விட்டார்கள். இந்த மாதிரி ஆட்டம் பாட்டமான நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இதை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல இந்த திராவிட மாடல் அரசை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். வடிவேலை பற்றி உங்கள் கருத்தை, அவர் வந்து நக்கீரன் கோபால், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இதை யார் ஓவராக கூவுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுவோம். முதல்ல ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு எப்படியும் சிறப்பாக நடத்தலான்னு இவங்க பண்ண அட்ராசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விஜயநிதி அவர்கள் ராஜேந்திர சோழன்கிற அளவுக்கு அமைச்சர்கள் பேசியது விவாத பொருளாச்சு. கலைஞரிடம் இருக்கக்கூடிய அறிவு, திறமை, எல்லா ஆற்றலும் உதயநிதிட்ட இருக்குது அப்படின்னு KN நேரு சொல்கிறார். அது ஆற்றல்ப்பா, மற்றபடி அவர் வந்து ஒரு வேங்கை போலப்பா. நான் கூட ஏதோ நினச்சேன் உதயநிதியை பற்றி, ஏதோ நினச்சாங்க. அப்போ என்ன நினச்சான்னு தெரியல. துரைமுருகன் சொல்கிறார், நான் கூட உதயநிதி பற்றி ஏதோ நினச்சேன். இனி என்ன நினச்சிருப்பீங்க சொல்லுங்கள்? நம்ம இப்போ நினைக்கிறத நினச்சிருப்பார். என்னடா அது ஒன்றுமே தெரியாமல் அப்பா தான் இருக்கார், பார்த்தா பையனும் இப்படி தெரியாமல் இருக்கார், நினச்சிருக்க மாட்டாரா? அப்படி நினச்சிருப்பார். அதனால தான் அப்படி சொல்கிறார். நான் முதல்ல ஒரு மாதிரி நினச்சேன்னா என்ன மாதிரி நினச்சிங்க? ஏன்னா இப்போ அப்படி இல்லை. அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை காக்கும் அரண். இவங்க 2 பேர் பேசுகிறத பார்த்து பொன்முடி பார்த்தாரு, என்னடா அது நம்மளோட ஸ்கோர் பண்ணிடுவாங்க பொழுது, போடுறா ஒரே அடி. தமிழ்நாட்டு இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் உதயநிதி தான். அவர் விட்டால் தமிழ்நாட்டில் யாரும் காப்பாற்ற முடியாதுப்பா, முடிச்சிட்டாரா? அதுக்கப்புறம் பெரியசாமி வர்றாரு, என்னப்பா எல்லாரும் ஒவ்வொரு எடுத்துட்டீங்க, நான் என்னப்பா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, திமுக என்ற இயக்கம் உதயநிதி அப்படிங்கிற ஒருவரால் மேலும் வளம் பெறுகிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆபத்து நெருங்கும் போது நமக்கு கிடைத்த ஆபத்தை பாண்டவனாக இன்றைக்கி வந்து விஜய் இருக்கிறார். ஒரு பக்கம் பிஜேபி உள்ளே வந்துடும் பாருங்கள், வந்துட்டார் உதயநிதி, வந்துட்டார், செங்கலை காமிச்சார் பிஜேபி. உதயநிதி அவர்கள் செங்கலை காமிச்சோன்னே பிஜேபி பயந்துருச்சான். அடுத்து இப்போ காட்ட போகிறாரு பாருங்கள், அதை காட்டின உடனே பிஜேபி ஓடிடுங்கிறாரு. ஒன்றும் புரியவில்லை நமக்கு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வடிவேலுடைய பேச்சு இன்றைக்கி ஏன் விமர்சனம் அப்படின்னா, வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசி அப்போ பெரிய அளவுக்கு சர்ச்சையாச்சு. உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதாமாவும் விஜயகாந்தும் கூட்டணியில் இருக்கும்போது ஜெயலலிதாமாவை பற்றி வடிவேலு எதுவும் ஒரு வார்த்தை பேச மாட்டார். நீங்கள் சொல்லலாம், பேசி தான் பாருங்களேன்னு சொல்லியிருக்கலாம். பேசியிருந்து அடுத்து அந்த அம்மா ஆட்சிக்கு வந்துருந்தால் என்ன நடந்திருக்குங்கிறது நம்ம சொல்ல வேணாம். அப்போ ஜெயலலிதாவை பார்த்து ஒரு பயம். வடிவேலு அவர்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவருடைய பர்சனலாக அவர் பற்றிலாம் ரொம்ப கேவலமாக பேசி அந்த தேர்தலில் தான் இன்றைக்கி வந்து இவர் தோத்தார், யார், ஸ்டாலின் தோத்தார், நம்ம திமுக தோத்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை மறுபடியும் அதே வடிவேலுவை கூட்டம் வந்து டார்கெட் பண்ணுறாங்களாம். ஏங்க ஒரு தடவை நீங்கள் பட்ட அடியை பார்த்து புத்தி வரணுமா வேணாமா? வடிவேலு அவர்கள் வந்து 200 சீட் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் வடிவேலுடைய இமேஜ் என்ன? இன்றைக்கி சினிமாவில் நடிப்பார், சிரிப்பார், பார்ப்பாங்க மக்கள், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி மறுபடியும் அவரை கூட்டத்து பண்ணும்போது இது பேக் ஃபயர் ஆகிரும். தெரியுமா தெரியாதான்? என்ன ஒன்று, இன்றைக்கி வந்து திரையுலகம் ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவங்க நினச்சாதான் திரையுலகமே ஆடும். அவங்க நினச்சா நான் அசைந்தால் அகிலம் எல்லாமுங்கிற மாதிரி படம் எடுக்கிறதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுலேருந்து விநியோகஸ்தம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க தான். திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் அவங்க கண்ட்ரோலில் தான். நடிகர் சங்கம் எல்லாமே ஒரு ஆள் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் இவ்வளோ தூரம் வச்சுருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? யாரெல்லாம் விஜயை திட்டி பேசணும், அதாவது விஜயை வந்து லைட்டாக திட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஸ்ட்ராங்காக திட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஓவராக கூவுறதுக்கு ஒரு அமௌண்ட், இதெல்லாம் வரும். அரசியல் அப்படிங்கிறது தேர்தல் வந்தாலே இதெல்லாம் வரும். ஆனால் இப்போ என்னென்னா பெரும்பாலானவங்க அதை அப்படியே கொஞ்சம் ஒதுங்குறாங்க, வேணாங்க நமக்கு இது தேவையில்லாத வேலை. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, மலேசியாவில் வந்து ஜனநாயகனுடைய அந்த இசை வெளியீட்டு நடக்குது, கடைசி படங்கிறதுனால பெரிய நடிகர்கள்லாம் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர்கிட்ட இவங்க தேவையில்லாமல் போகாதீங்கிற மாதிரி சில பேர் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டாக வேணாங்க, போகாதீங்க, எதுக்குங்க போகிறீங்க, தேவையில்லாத எதுக்கு பகிச்சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதையெல்லாம் மீறி நிறைய பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது யாரும் தடுக்க முடியாது.
இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அச்சம் என்னென்னா விஜய் அவர்களை நக்கீரன் கோபால், ஹிந்து ராமு இந்த மாதிரி ஒருத்தரை வச்சும் டேமேஜ் பண்ணணும், சினிமாவில் இருக்கவங்கள வச்சு டேமேஜ் பண்ணணும். இப்போ சினிமாவில் இருக்கவங்க வந்தாங்கன்னா விஜயுடைய பர்சனலை பற்றி, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அப்படி தாங்க இருப்பார் அவர், இதெல்லாம் பேசுகிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பல பேரை உள்ளே கொண்டு வராங்க. அப்போ இவர்கள் விஜயை திட்டுனா மக்கள்கிட்ட விஜய் மேலே ஒரு கோவம் வரும்னு இவங்க நினைக்கிறாங்க. உண்மையிலே அப்படி இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் அதாவது என்னென்னா அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வீடியோ பார்த்தீங்கன்னா கொட்டும் மலையில் நம்ம வடிவேலு பேச்சு 200 ஜெயிக்க போகிறாரு சிஎம் மாதிரி ஒரு ஆளே இல்லை. அதை விட ஒரு மேட்டர் என்னென்னா இவர்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்குன்னா சொத்தில் பெண்களுக்கு பங்குரிமை கொடுத்தது கலைஞர் தான் அப்படின்னு வடிவேலு சொல்கிறாரு. சொத்துரிமையில் பங்கு கொடுத்தது கலைஞர். அப்போ பெண்களுக்கு சம உரிமை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி திமுக குடும்பத்தில் அந்த சம உரிமை இருக்கிறதா? கனிமொழி அவர்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தீங்க? அவங்களும் கலைஞர் மகள் தானே. உங்களுக்கு மட்டும் முதல்வர், பையனுக்கு துணை முதல்வர்னா கனிமொழி அவர்கள் ஒரே ஒரு எம்பியா? நல்லா யோசனை பேர் மக்கள் இதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஏன்னா இவர் தான் சொன்னது, நம்ம சொல்லலை. அவர் சொன்னதை வச்சு நம்ம கேட்குறோம். இப்போ அவங்க சொன்னதை வச்சு நம்ம இந்த கேள்வியை இயற்கையாக கேட்குறோம். அப்போ இதெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி ஈடுபடும்? அதனால் இன்றைக்கி வடிவேலி வைத்து இவர்கள் வேறு எதுவும் நினைக்கிறார்கள். அது மொக்க பிளான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போவே சமூக ஊடகங்கள்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. எல்லோரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையெல்லாம் மறுபடியும் வடிவேலை கொண்டு திமுக காரங்களை நீங்களே சொல்லுங்கள். திமுக பார்த்துட்டு இருப்பீங்க. இது ஸ்டாலினுடைய சாதனைகளை சொல்லணும். இப்போ பழனிசாமி சொல்கிறார் 10 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தேன், அது கொண்டு வந்தேன், இது நிறைய சொல்கிறாருல. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிஜேபி வந்துடும் இதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே பிஜேபி தான் இருக்குது. அப்புறம் எப்படி வரும்? பிஜேபிக்கு தான் தமிழ்நாட்டில் ஆளே இல்லையா? இப்போ எப்படிப்பா வரும்? கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா? சரி, பிஜேபி வருங்கிறீங்க. போன தடவை பழனிசாமியும் பிஜேபி தானே கூட்டணி வச்சு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பழனிசாமியோட ஆட்சியை காப்பாற்றினதே பிஜேபி தானே. அப்போ பிஜேபி எதுவும் பண்ணலையே. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஏதாவது என்னென்னா இவங்க பிஜேபியை காட்டி தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஏற்கனவே நம்ம சொன்ன வீடியோலாம் பெரிய அளவுக்கு சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த மினிஸ்டர் அந்த பெண்கள் ஆட்டம்ங்கிறது இன்றைக்கி உலக ஃபேமஸ் ஆகிடுச்சுங்கிற மாதிரி ஹிந்தி சேனல், இங்கிலீஷ் சேனல் எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் இந்த மாதிரி பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டை நீங்கள் எங்கே கொண்டு போய் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது. இதற்கு மாதர் சங்கம் நிறைய இருக்காங்க இவங்கெல்லாம். ஏன்னா ஏற்கனவே பொன்முடி அவர்கள் பேசுனதுக்கே பெருசாக எஃபெக்ட் இல்லை. ஏன்? அரசாங்கம் அவங்ககிட்ட இருக்குது. பொன்முடி அவர்கள் பேசியது எவ்வளோ மட்டமான பேச்சு. அவருக்கு மறுபடியும் பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம என்ன சொல்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. கேட்டால் இப்போ வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுங்கிறாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்கள்லாம் புயல் மழை பாதிப்பில் பயங்கரம். அது பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாகுது. இந்த மக்களுக்கு பெரிய அளவுக்கான நிவாரணம் வழங்க வேண்டும். இதை நிவாரணமாவது கொடுங்கய்யா. ஏன்னா நீங்கள் ஓட்டுக்காகவாது காசு இப்போ இந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னா ஓட்டு கிடைக்குங்கிறதுனால பரவாயில்ல, கொடுங்க. அதுதான் நம்மளோட எண்ணம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எதையாவது பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறனால பல முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க பல ஊர்களுக்கு பல பசைகள் போய்விட்டது. எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ பசை போயிடுச்சு, அதை எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறத தலைமை சொல்கிற வரைக்கும் அப்படியே இருக்குது. நட்சத்திர விடுதிகளில் இருக்கக்கூடியதாக செய்திகள்லாம் வருது. ஈடி அமைதியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ஈடி கண்டிப்பாக வரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பக்கம் செங்கோட்டையன் சேர்ந்து விஜய் கட்சி அதாவது என்ன பெரிய அளவுக்கு இமேஜ் வந்துருச்சு அப்படின்னு சமூக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவு எஃபெக்ட் வருங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். எதிர்க்கட்சிகளுக்கான ஆதரவு கூடிக்கொண்டே இருக்கிறது. இன்னொன்று மறந்துட்டோம், நம்ம இவருடைய அன்பில் மகேஷும் நம்ம சேகர் பாபுடைய சிரிப்பு, 2 பேரும் பக்கத்தில் வடிவேலு பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் சிரித்தாங்க பாருங்கள். அது பெரிய அளவுக்கு வைரல். ஏன்பா ஏற்கனவே ஒரு தடவை சிரித்து தான் சிவாஜியே மிஞ்சிட்டீங்கன்னு பெரிய அளவுக்குலாம் ட்ரோல் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் இந்த அளவுக்கு சிரிப்பு. அதாவது என்னென்னா திமுக 200 ஜெயிக்கும்னு சொன்னும் போதே உள்ளுக்குள்ளே அவ்வளோ, ஏன்னா இப்படி ஒரு முதல்வர் கிடைக்க மாட்டார். என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பள்ளி கல்வித்துறை எவ்வளோ அலங்கோலமாக நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி அவர் டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் திருச்சிக்கு போய் ஒரு பாராட்டு விழா நடத்துனாங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி யாரும் பிஹெச்டியே வாங்காத மாதிரி. அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னையுடைய இளவரசர் போல இருக்கவர், மன்னர் போல இருக்கவர் நம்மளுடைய சேகர் பாபு. அவர் தூய்மை பணியாளர்களை நடத்திய விதம். இதில் இப்போ தூய்மை பணியாளர்கள்னு சொல்லும்போது இன்னொரு ஞாபகத்துக்கு வருது. தூய்மை பணியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு தரமில்லை அப்படிங்கிற மாதிரி அதில் பேசுகிறவங்க வீடியோலாம் பார்த்துட்டிங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு இவங்க ஒழுங்காக டைமுக்கு சாப்பாடு கொடுக்கறதில்ல. அதை கொண்டு வர அந்த 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 வண்டியை பார்த்து அது ஒரு பெரிய சர்ச்சையாகிடுச்சு. இன்னொரு பக்கம் சாப்பாடு தரமே இல்லாத சாப்பாடு, அதை காசாக கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க ஒழுங்காவது காசு வாங்கி சாப்பிடுவாங்கள்ல. நீங்கள் பண்ணி கொடுத்து
மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், சரியான ஒரு முடிவு எடுப்பார்கள். மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி திமுக அப்படிங்கிற கட்சி நீங்கள் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கவில்லை, மக்களை தொல்லை கொடுக்கக்கூடிய ஆட்சி இருக்குது. மக்கள் படாத பாடு பட்டு கொண்டு இருக்கிறார்கள். வெளியில் போய் ரோட்டில் நின்னாவே தெரியும், குண்டு குழியுமான சாலைகள், சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் கருத்தை சொல்லுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.